Hello students, welcome to Hiba Max 10th Standard Max Chapter 2 Create 2 mark தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாருமே எக்ஸாமுக்கு ரொம்ப சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியும். ஸோ இந்த கிரியேட்டிவ் 2 மார்க்ஸ் எல்லாம் பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் ப்ரிப்பரேஷனுக்கு இது ஹெல்ப் பண்ணும். சென்டம் எய்ம் பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு இந்த கிரியேட்டிவ் கொஷின்ஸை பார்த்தீங்கன்னா பயம் முதல்ல இருக்கக்கூடாது. அந்த பயம் எப்படி நம்ம ரிமூவ் பண்ணோம்னா நிறைய கொஷின்ஸை நம்ம சால்வ் பண்ணி பார்க்கும்போது தான் சரிங்களா. ஸோ இதில் இருக்க கொஷின்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஒரு சில கொஷின்ஸ் சிபிஎஸ்சியோடது, ஸோ அதை மட்டும் அவாய்ட் பண்ணிவிடுங்க. இந்த 4th கொஷின் நீங்கள் பார்க்க வேண்டாம் சரிங்களா. பேலன்ஸ் இருக்கிறதுலாம் நீங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் ஹெச்சிஎஃப் ஆஃப் த, ஸோ இதை நம்மளை சால்வ் பண்ணிடலாம். செகண்ட் பாருங்கள், ஷோ தட் எனி பாசிட்டிவ் ஆட் இன்டீஜர் இஸ் இன் த ஃபார்ம். இதே மாதிரி நமக்கு ஒரு கொஷின் இருக்குது புக்கில். ஸோ சேம் மாடல் தான், ட்ரை பண்ணுங்கள். அடுத்து எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் ஆஃப் 6 and 20 பை ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். அடுத்து ஃபிஃப்த் கொஷின் பாருங்க, இஃப் 4, 10, 16, 22 in AP, then find the next two terms. D வேல்யூ கண்டுபிடிச்சாலே போதும். the fundamental theorem of arithmetic கேட்டிருக்காங்க. அப்புறம் 6 power n is a number, இது நம்ம ஆல்ரெடி கேட்டிருக்காங்க கொஷின் பேப்பரில். நெக்ஸ்ட் ஃபைண்ட் the LCM and HCF of 100 and 190 by fundamental theorem of arithmetic கொடுத்துருக்காங்க. அடுத்து HCF of smallest composite number and smallest prime number. அப்புறம் டிராஃபிக் லைட்ஸ் கிராசிங் த ரோடு, இது கொஷின் பேப்பரில் கேட்ட ஒரு சம்ம சரிங்களா. நெக்ஸ்ட் டஸ் 7 divides 2 power 29 plus 3. இந்த கொஷின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம் யூஸ் ஆகும். ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுடுங்க. நெக்ஸ்ட் வாட் இஸ் அ ரிமைண்டர் when 3 power 209 plus 5 power 9 is divided by 8ன்னு கொடுத்துருக்காங்க. Write the first 3 terms of the sequence defined by. Easy 2.4 exercise தான். அடுத்து what is the 15th term of the sequence defined by. இதுவும் 2.4 ஈஸியான question. Write the general term of the sequence. இது 2.4 ஓடுது தான். Find the nth term of the sequence. இங்கேருந்து AP ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா. Find the 3 terms of an AN. அப்போ n இருக்கிற இடத்துல 1, 2, 3 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டு கண்டுபிடிச்சாலே போதும். நெக்ஸ்ட் இஃப் 2x, x plus 10, 3x plus 2 are in AP, find x. APயில் இருக்குன்னா என்ன பண்ணும், T2 minus T1 is equal to T3 minus T2 கண்டுபிடிச்சிட்டு ஈக்குவல், அவங்களே APயில் இருக்குன்றாங்க, அப்போ கண்டிப்பாக அது ஈக்குவலாக தான் இருக்கும். அதை வச்சு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். Find 4 terms of AP whose sum is 20 and sum of whose squares is 120. 4 termsன்னு கேட்குறாங்க. அப்போ இதில் எப்படி எடுக்கணும்னா A, A plus D, A plus 2D, A plus 3D. நிறைய பேர் இந்த கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸுக்கும் டேர்ம்ஸ் ஆஃப் ஏபிக்கும் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறீங்க சரிங்களா. ஸோ கொஞ்சம் கொஷினை கவனமாக பாருங்கள். அவங்க கன்சிக்யூட்டிவ் டேர்ம் கேட்குறாங்களா இல்லைனா டேர்ம்ஸ் ஆஃப் ஏபி கேட்குறாங்களா நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும். அடுத்து விச் டேர்ம் ஆஃப் அன் ஏபி இஸ் என்னோட வேல்யூ கேட்குறாங்க. டி ஆஃப் என் கொடுத்துட்டாங்க. ஹவு மெனி டேர்ம்ஸ் ஆர் தேர் இன் த சீக்வன்ஸ், சேம் மாடல். அப்புறம் இஸ் 184 a term of the sequence. ஸோ 184 இந்த டேர்மில் வருதான்னு கேட்குறாங்க. என்னோட வேல்யூ பாயிண்டில் வந்தால் வராதுன்னு அர்த்தம், பாயிண்ட் இல்லாமல் வரணும், ஹோல் நம்பராக வரணும். விச் டேர்ம் ஆஃப் த சீக்வன்ஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் டேர்ம். ஸோ இது கம்ப்ளீட்டாக நம்ம சால்வ் பண்ணாதான் கண்டுபிடிக்க முடியும். ஹவு மெனி நம்பர்ஸ் ஆஃப் 2 digits ஆர் டிவிசிபிள் பை 7. அப்போ 2 digit நம்பர்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க, 10லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 99 வரைக்கும். அதில் டிவிசிபிள் பை 7 என்ன அப்படின்னு. Find the sum of first n natural numbers. இது நமக்கே தெரியும், n into n plus 1 by 2. பட் அதை நம்ம நேச்சுரல் நம்பர்ஸ் வச்சுட்டு நம்ம சொல்லணும். 1 plus 2 plus இது நம்ம டிரைவ் பண்ணி காமிக்கணும். How many terms of AP must be taken to get sum of. So S of n வந்துச்சு, S of n ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும். If S of n, the sum of the first n terms of AP is given by அப்படின்னு கொடுத்துட்டு find nth termன்றாங்க. இதே மாதிரி நமக்கு எக்ஸசைஸ்லேயே ஒரு சம் இருக்குது. ஸோ கொஷின்ஸ் நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணது தான் இருக்கும் சரிங்களா. அதில் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க, ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் 29. ஃபைண்ட் த 9th டேர்ம் அண்ட் ஜென்ரல் டேர்ம் ஆஃப் ஜிபி. 9th டேர்மும் கண்டுபிடிக்கணுமா, ஜென்ரல் டேர்ம் என்ன வச்சு கண்டுபிடிக்கணுமா. த 4th, 7th and last term of GPR. இது 4th term, 7th term and last term கொடுத்துட்டு ஃபைண்ட் த ஃபர்ஸ்ட் டேர்ம் அண்ட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். என்னும் கேட்குறாங்க, ஏவும் கேட்குறாங்க. 31. The 7th term of GP is 8 times the 4th term and 5th term is 48. Find GP. 7th term 4 times the 4th term. அப்புறம் 5th term மட்டும் தனியாக 48 கொடுத்துட்டாங்க. ஜிபியோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க.
வாட் டேர்ம் ஆஃப் ஜிபி இஸ்? ஸோ ஜிபியோட ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். ஃபைனல் சம் அப் டு இன்ஃபினிட்டி. சம் அப் டு இன்ஃபினிட்டி வந்து ரொம்ப முக்கியமான கொஷின் சொல்லியிருக்கேன். அந்த ஃபார்முலா வச்சு ஒரு சம் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. அதில் இன்னொரு சம்மு, ஃபைனல் சம் ஆஃப் இன்ஃபினிட்டி ஆஃப் த ஜிபி. அடுத்து ப்ரூவ் தட் 3 power 1/2 into 3 power 1/4 into 3 power 1/8 இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணால் எனக்கு 3 தான் கிடைக்கும்னு கேட்குறாங்க. பட் இது நமக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த சிபிஎஸ்சியோட இது விட்டுறாங்க. நெக்ஸ்ட், இஃப் y is equal to x plus x square plus x cube, prove that x is equal to y by 1 plus y. நீங்கள் வந்து சம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணாலே இதோட ஆன்சர் வந்துடும். யூசிங் ஜியோமெட்ரிக் சீரீஸ் ரேஷனலைஸ். ஜியோமெட்ரிக் சீரீஸ் வச்சுட்டு இதை ரேஷனலைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் சம் இருக்கும், 5 + 5 5. அந்த எக்ஸாம்பிள் கீழே வரும்னு நினைக்கிறேன். அடுத்து ஃபைண்ட் த சம் ஸ்பெஷல் சீரீஸ். எல்லாமே ஸ்பெஷல் சீரீஸ். நெக்ஸ்ட்டு 41, the organization plans to plant a sapling. இதுவும் வந்து ஆல்ரெடி கேட்ட கொஷின் சொல்கிறதுலாம் கொஞ்சம் மார்க் பண்ணி கண்டிப்பாக அதெல்லாம் ட்ரை பண்ணிடுங்க. அப்புறம் எல்சிஎம் ஹெச்எஃப் வச்சு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது நமக்கு வந்து ஸ்பெஷல் சீரீஸில் வர சம்மு தான். அப்புறம் ஜிபியோடது, which term of AP is -81? State the reason. Is there any zero term? இது ஒரு வாட்டி கொஷின் பேப்பரில் கேட்ட சம்மா. Find the common difference of AP in which நமக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க. T18 - T14 is equal to 32. டியோட வேல்யூ கண்டுபிடிச்சா போதும். If P² into Q power 1 into R power 4 into S³ is equal to 3,15,000, find PQRS. இதுவும் ஒரு வாட்டி கொஷின் பேப்பரில் கேட்ட கொஷின். சரிங்களா? இது எல்லாமே சால்வ் பண்ணி பாருங்கள். சரிங்களா? இதோட ஆன்சர்ஸ் வேணும்னா கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இதோட ஆன்சர்ஸ் ரெடி பண்ணி தரேன். பிடிஎஃப் ஃபார்ம்லேயே இருக்கும். அது அப்படியே நான் ஆன்சர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணால் போதுமாட்டம் இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ எதை பற்றி வேணும் அப்படின்றதையும் சொல்லுங்கள். சரிங்களா? இப்போ கிரியேட்டிவ் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு சாப்டரோடது பண்ணிட்டேன். இப்போ செகண்ட் சாப்டர் இதே மாதிரி 8 சாப்டர்ஸ்க்கும் 2 மார்க்ஸ் வந்துடும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோஸ்க்கெல்லாம் லைக் பண்ணுங்கள், ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துடுங்க. அண்ட் இதோட ஃபோட்டோ வந்து நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் கொடுத்துட்றேன். அதுலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் பிரிண்ட் எடுத்து எழுதிக்கலாம். அதுதான் ஈஸியஸ்ட் வே. சரிங்களா? ஸோ கம்யூனிட்டி போஸ்ட்டை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.